7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நீங்கள் 35 ஆண்டு காலமாக திமுகவில் இருந்திருக்கீங்க. அந்த அந்த உறவு அதை விட்டு பிரிந்து இப்பொழுது பாஜகவில் சேருவது உங்களுக்கு ஏதாவது மனவேதனை ஏற்படுத்தியிருக்கிறது? நிச்சயமாங்க, மிகப்பெரிய வலிங்க எனக்கு, மிகப்பெரிய வேதனை. ஏன்னா என்னை உருவாக்கிய இயக்கம், நான் அதற்காக பாடுபட்ட இயக்கம், அப்பேற்பட்ட இயக்கத்தை விட்டு இத்தனை ஆண்டு காலம் பிரியணுங்கிற விட்டு போகணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. இன்றைக்கி நான் அந்த கருப்பு சோ கொடியை போட்டுட்டு வந்து முந்தானத்து வரைக்கும் நான் சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அந்த மன வேதனையோடு தான் நான் வெளியே வந்திருக்கிறேன். அது காரணம் என்னென்னா, நம்ம உருவாக்கின இயக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கே. 2011 வந்து நம்ம ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் சூழ்நிலை போயிடுச்சுன்னா, நம்ம இவ்வளோ நல்ல திட்டங்கள் கொடுத்தோம். அப்போ என்ன ஆச்சு? அப்போ கட்சியில் ஏதோ தொய்வு இருக்குது, கட்சியில் ஏதோ பின்னடைவு இருக்குது. நம்ம எல்லா மாவட்டத்துலேயும் வந்து கீழே கட்சிக்காரன் வந்து சுதந்திரமாக முழுமையாக செயல்பட விடலை. அவன் யார் செயல்பட விடாமல் தடுத்தது? அதுக்கான காரணம் என்ன? அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து அரவணைச்சு போகல. தலைமை எப்படி எல்லாத்தையும் அரவணைக்கணும், தலைவர் கலைஞர் அரவணைக்கிற மாதிரி அரவணைக்கணும். ஏன்னா தலைவர் வந்து தளபதி கண்ட்ரோலில் கொடுத்தார். இந்த தேர்தலை நீ பார்த்து பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததுனால, நான் எடுத்து பண்ணுறேன்னு சொன்னதுனால ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து அடுத்த தேர்தலையாக நம்ம சரி பண்ணியிருக்கணும். இப்போ 2014 தேர்தலையாக சரி பண்ணியிருக்கோம். திருப்பி தலைவர் எங்கேயுமே அதிகமாக போக முடியாது. ஏன்னா வயது காரணம். அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், பேச்சாற்றல் எழுத்தால் அவருக்கு நிகர் யாரும் இல்லை தலைவர். ஆனால் அவர் வந்து ஃபீல்டுக்கு போகல, ஜனங்களை போய் நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிக்க அவர்களுடைய வயது காரணமாக முடியாதனால தளபதி அவர்கள் போகிறாங்க. அதனால் அவங்க லீடு எடுத்தது இன்னும் வந்து நம்ம வெற்றி பெற முடியலையே, ஒரு சீட்டு கூட வர முடியலையே. அப்போ இன்னும் கட்சியில் வந்து நம்ம கீழே போய்கிட்டே இருக்கிறோம். மக்கள் மனசில் நம்மளுடைய அந்த ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்? 2011 தேர்தலையும் அந்த 2G உடைய தாக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம குடும்ப அரசியல்னு ஒரு இது சொன்னாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஓவரால் அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. பல காரணங்கள் சொல்லி நம்ம பின்னாடி ஏற்படுச்சு. அதை அடுத்த தேர்தலையாக நம்ம சரி பண்ணியிருக்கணும். இன்னும் நம்ம சரி பண்ண முடியல. அதான் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. திமுகவில் வந்து ஜனநாயகம் இல்லை என்பதை எப்பொழுது உணர்ந்தீர்கள்? ஜனநாயகம் இல்லைங்கிறத இந்த தேர்தலில், இந்த உட்கட்சி தேர்தலில் இந்த 2.5 வருஷமாக வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத அதை கண்கூட எல்லா தொண்டரும் தெரியுது. எல்லா தொண்டரும் சொல்கிறாங்க. நான் அவங்க மட்டும் சொல்லலை, அவங்களால வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு ஏதாவது பதவி வேணும், பொறுப்பு வேணுங்கிறதுக்காக பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் பல தடவை தலைவர்கிட்டையும் சொல்லிட்டேன். நீங்கள் மாற்றணும்ப்பா. இந்த வந்து 2014 தேர்தலில் நம்ம தோற்றதுக்கப்புறமே சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்ப்பா. அந்தந்த மாவட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து கீழே இருக்கணும் அரவணைச்சு கொண்டு போக மாட்டுறாங்க. நமக்கு இவன் தான் வரணும், இவன் தான் வரணும், வரக்கூடாதுன்னு வந்து இது பண்ணுறாங்க. எல்லாத்தையும் முறையாக பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். திமுகவில் நடக்கும் உட்கட்சி தேர்தல் பற்றி உங்கள் கருத்து என்ன? உட்கட்சி தேர்தலில் தான் ஜனநாயகம் இல்லைங்கிறனே. ஜனநாயகம்னா இப்போ ஒரு 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 தலைமையிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு, நீ 3 தடவை ஒன்றிய செயலாளர் இருந்துட்ட, நீ இனிமேல் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தரை 5 தடவை மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, அவரை நிற்க சொல்கிறாங்க. இது என்ன ஜனநாயகம்? அவனும் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கான், இவரும் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கான்னா 2 பேரும் ஃப்ரீடமாக விடணும்ல தேர்தல்னா. இல்லை 2 பேருமே 3 வருஷம், மினிமம் 3 இயர்ஸ் தான்ப்பா, இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது. அது மாதிரி புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படி முடிவு எடுத்துருக்கலாமே. திமுகவில் ஸ்டாலினோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ அவர் தானே அடுத்து தலைவராக வரப்போகிறதுனால அந்த ஆதிக்கம் இருக்குது. அந்த ஆதிக்கம் வந்து தலைவருக்கு அப்புறம் வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். தலைவர் இருக்கிறப்ப அதை மீறி போகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை மீறுறதுனால இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுக்காம, இந்த சீனியர் லீடர்ஸ்க்கெலாம் முன்னுரிமை கொடுக்காம இன்றைக்கி வந்து அவருக்கு வேண்டிய ஆட்களாக கொண்டு வராரு, நம்மளை புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருடைய ஆதங்கம். நீங்கள் தலைமையை பற்றி குறிப்பிட்டீர்கள். அடுத்த தலைமைக்கு ஸ்டாலின் தயாராக இருப்பதாக. உங்களுடைய பார்வையில் அடுத்த தலைமை யாருக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினுக்கா, அழகிரிக்கா? அது வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கூடி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தலைவர் யாரை சொல்கிறாரோ அவரை தான் அன்றைக்கி கேண்டிடேட்டை கொண்டு வர போகிறாங்க. அந்த வகையில் வந்து அழகிரன்னு ஆசைப்பட்டார், தளபதி ஆசைப்பட்டார். அப்புறம் அழகிரன்னே சொன்னார், என் தம்பியே வந்து தலைவராக வரட்டும்பா, நான் எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்ல அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். அதை வந்து அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு கருத்து வேறுபாடு நிலவே பெருசாகிடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் உங்கள் பர்சனலாக நீங்கள் 2 பேருக்கிட்டையுமே நீங்கள் பழகிருக்கீங்க. இந்த இருவரில் யார் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இனிமேல் நான் வந்து அந்த இயக்கத்தில் இருக்கும்போது சொல்லலாம். இப்போ இந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் போய் யார் இருக்குன்னு நான் எதுக்கு சொல்லணும்? அது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அந்த தொண்டர்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். மதச்சார்பின்மை கொள்கையிலிருந்து நீங்கள், அதாவது செக்குலரிசம் பேசக்கூடிய
திமுகவிலிருந்து ஒரு மதச்சார்பு உடைய, அதாவது இந்துத்துவா கொள்கையுடைய கட்சி என்று பலராலும் கூறப்படுகிற பாஜகவில் நீங்கள் இணைந்திருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, கண்ணதாசன் வந்து சாமியே கும்பிடாமல் இருந்தார் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் திடீர்னு சாமி கும்பிடலையா? இந்து மதம்னு 10 புஸ்தகம் 10-15 பாகம் எழுதலையா? அதே மாதிரி சிவாஜி சார் திமுகவில் இருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி சார் திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு போய் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டார். அந்த மாதிரி ஒரு மாற்றம்னு வச்சுக்கிங்களேன். இதனால் இருந்த அந்த இயக்கத்தினுடைய கொள்கையை விடுபட்டு இமீடியட்டாக அந்த இயக்கத்துக்கு வரேன்னா இனிமேல் நான் சாமி கும்பிட்றேன்னு அர்த்தம். சாமி கும்பிடாமல் இருந்தேன் நான். 13 ஆண்டு காலம் நான் வந்து தலைவரை கைது பண்ணதுக்கப்புறம், கைது பண்ண அந்த நாள்லேருந்து நான் கருப்பு பேண்ட்டு தான் போட்டிருந்தேன். நேற்று தான் வெள்ளை பேண்ட்டை போட ஆரம்பித்தேன். 13 ஆண்டு காலம் கருப்பு பேண்ட் போட்டிருந்தேன். அந்த அளவுக்கு கட்சி உணர்வு, தலைவர் மேலே அவ்வளோ பற்றுதலாக இருந்தவன், கொள்கை பிடிப்புள்ள வந்தவன், அந்த கோயிலுக்கு எதுக்குமே போகக்கூடாதுங்கிறதுல இருந்தவன். அப்படி இருந்தவன் இன்றைக்கி மாற்றிக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். ஒரு சுயமரியாதை இயக்கத்தில் வந்தவன் நான். எனக்கு அந்த முழுமையான அங்கே வந்து சுயமரியாதை எனக்கு கிடைக்கலங்கிற போது நான் வெளியே வர்றேன். சிலர் சொல்கிறாங்க, திரு நெப்போலியன் அந்த கட்சியில் பாஜகவில் இணைந்திருப்பது ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு சூழல் அப்படின்றாங்க. சந்தர்ப்பவாதங்கிறது நான் என்றைக்குமே அது மாதிரி நினச்சதில்லை. இன்றைக்கி வந்து இந்த இயக்கம் நல்லா வளரணும், இந்த இயக்கம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் வந்திருக்கேன். நான் வந்து எல்லாமே இருந்துட்டேன். இனிமேல் வந்து ஒரு பெரிய பதவிக்கு நான் ஒன்றும் ஆசைப்படலை. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் வந்து இருந்து இந்த கட்சியை வந்து வளர்த்தா இந்த நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற சொன்னப்போ, ஏன் சரி இன்னும் கொஞ்சம் நம்ம எனர்ஜிக்கிட்டே இருந்து இன்னொரு 10 வருஷம் உழைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒழிஞ்சு உட்காந்துடாதீங்க, உழைக்கணும்னு சொன்னாலும் வந்திருக்கிறேன். அதுதான் ஒழிய வேறு ஒன்றும் நான் பதவி ஆசைலாம் கட்டு நான் வந்து வரல. இல்லை, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனாலும் அவர் வந்து பிஜேபி மத்தியில் ஆளக்கூடியதுனால அவர் அந்த கட்சியில் இணைந்திருக்கக்கூடும். அவர் மத்திய மந்திரியாக இருந்திருக்கிறார். இப்பொழுது பிஜேபி வந்து அரசியல் செய்து கொண்டிருக்க மத்தியில் அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குது, அதனால் அவர் சேர்ந்துருக்காரு. சரி, பிஸ்னஸ் இருந்தால் நான் மத்திய அமைச்சராக இருந்தப்பவே அந்த அமைச்சர் பதவி வச்சு நான் பிஸ்னஸ் மத்திய அரசாங்கத்து பிஸ்னஸ்ஸு, மாநில அரசாங்கத்து பிஸ்னஸ் நான் பிடிச்சிருக்கலாமே. ஒரு நாள் நான் செஞ்சுக்கிட்டது இல்லையா? நான் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் அமெரிக்காவை நம்பி, இந்தியா நம்பியே இல்லை. ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன். சாஃப்ட்வேருங்கிறது 90% ஒர்க்கு வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்லாம் எல்லாம் அமெரிக்கா நம்பி தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வந்து நான் இந்த அரசாங்கத்தை நம்பி நான் தொழில் பண்ணலை. அப்படி ஒரு எண்ணமே இல்லை எனக்கு. இப்பொழுது நீங்கள் தீவிர அரசியலுக்கு திரும்பி வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் திருப்பி மீண்டும் அமெரிக்காவுக்கு போவதாகவும் சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட சூழலில் எப்படி நீங்கள் பிஜேபிக்காக தமிழ்நாட்டில் வேலை பார்க்க முடியும்? ஏங்க, நான் வந்து திமுகவில் இருந்தபோதே நான் பாட்டு 1 மாதம் ஷூட்டிங் போவோம், ஒரு 10 நாள் கட்சி மீட்டிங்க்கு போவோம். தேர்தல் நேரத்தில் வந்தால் ஒரு மாதம் ஒதுக்கி தேர்தல் வேலை பார்ப்போம். அதே மாதிரி இந்த இயக்கத்துக்கு வேலை செய்ய போகிறோம். ஃபேமிலி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. அங்கே போய் நான் வந்து 10 நாள் 15 நாள் இருந்து ஃபேமிலியை பார்த்துட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு வர போகிறேன். இங்கே ஒரு மாதம் இருந்து கட்சி வேலை பார்க்க போகிறேன். இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி, இந்த மைசூருக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி தான் எனக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போய் 10-15 நாள் இருந்துட்டு வர்றது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன தான் பிரச்சனை? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அழகிரி மேலே வச்சுருக்கிறேன், தலைவர் மேலே வச்சுருக்கேன். கட்சியினுடைய செயல்பாடுகள் தான் எனக்கு பிடிக்கல. கட்சியினுடைய செயல்பாடுகள் என்றால் அது யாருடைய செயல்பாடு? ஏன்னா எனக்கு எப்படின்னா, கட்சி ஏற்கனவே தொய்வாக போய்கிட்டு இருக்கு, வெற்றி வாய்ப்பை இழந்துக்கிட்டே இருக்கு. 2011 இழந்துக்கிட்டு இருக்கோம், 2014 இழந்து. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கட்சியில் மிகப்பெரிய தூண், தென்னகத்தில் ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தவர் அழகிரியை வந்து கட்சியை விட்டு நீக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஸோ நம்ம தப்பாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோம், மந்திரி சபையில் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ நம்ம கட்டுப்பட போகிறோம். அதே மாதிரி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோம். அப்போ நானும் எல்லாம் உட்காந்து பேசினப்போ நம்ம கூட்டணி வெளியே வர்றோம், அடுத்து யார் கூட கூட்டணி, அடுத்த தேர்தல் வரப்போகுது, யார் கூட கூட்டணி தெரியாமல் எதுக்கு அவசரப்பட்டு வெளியே போகணும்னு. அதே மாதிரி இந்த இலங்கை பிரச்சனைக்காக வந்து அது ஒரு சென்சேஷனாக இருக்கிறப்ப முடிவெடுக்கணும். ரைட், ஓகே, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஒரு எம்பி கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, அதனால் இந்த மாதிரி முடிவெடுக்கணும். தாராளமாக தலைவர் என்ன சொல்ல போகிறோம் அதை கேட்க போகிறோம். ஒரு எம்பி கூட்டத்தை போடலை. அதே மாதிரி நாங்கள் ஒரு 5 பேர் மந்திரியாக இருந்தோம். அந்த 5 பேரையும் மந்திரியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து மந்திரி சபை வந்து விலக போகிறோம், கடிதத்தை கொடுத்து விலகிட்டு வாங்க, அதே மாதிரி கூட்டணியிலேருந்து விலக போகிறோம் சொல்லியிருந்தால் தாராளமாக தலைவர் சொல்கிறத கேட்டு செய்ய போகிறோம். அது மாதிரி செய்யலை. ஒரே ஒருத்தர் தான் கேபினெட்டாக இருந்தார், அழகிரி அண்ணன் மட்டும்தான் கேபினெட்டாக இருந்தார். அவரை கூப்பிட்டாது இந்த மாதிரிப்பா பண்ணலான்னு இருக்கோம் சொல்லி எதுவுமே திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு போய் கூட்டணியிலேருந்து வாப்போம். அப்போ வந்து எங்களுடைய சுதந்திரம் இல்லைங்க, சுயமரியாதை இல்லை எங்களுக்கு. அந்த ஊரில் பெரிய வருத்தம் எனக்கு. தலைவர் பார்த்து கொடுத்த பதவி தான், அது எப்போவெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லிவிட்டு
செஞ்சால் நான் சந்தோஷமாக இருந்திருக்கும். அது சொல்லலைங்கிறலாம் எங்களுக்கு வருத்தம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க செயல்பாடு உள்ளவர் தான் தலைவர் என்று. ஆனால் அவரை யார் இப்பொழுது கட்டுப்படுத்துகிறார்? அதாவதுங்க எப்படின்னா செயல்பாடுனா அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாளருக்கு நிகராக யாருமே கிடையாது. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க போக முடியாத, அவருடைய வயது காரணமாக போக முடியாத வந்து மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க தான். அங்கே இருக்கிற உண்மை நிலவரம் சொல்கிறதில்ல. கட்சிக்காரன் அடிமட்ட கட்சிக்காரனுடைய தொண்டனுடைய உண்மையான விஷயத்தை இங்கே சொல்கிறதில்ல. எல்லாமே அது தடுக்கப்படுது. ஸோ அதனால் வந்து கட்சியில் வந்து சரியான முடிவு எடுக்க முடியல. மற்றவர்கள் என்று குறிப்பிட்டீர்கள், அந்த மற்றவர்கள் யார்? தலைமையில் இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்கன்னா அவங்க வந்து முக்கியமான நிர்வாகிகள் வந்து தலைவருக்கு சரியான தகவலை சொல்லணும். அந்த தொண்டை என்ன ஃபீல் பண்ணுறான், ஜனங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஜனங்க ஏன் நம்மளை வந்து தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, எதனால் நமக்கு ஓட்டு போடலை. ஸோ அப்போ ஓட்டு போடலைன்னா இதனால் இஷ்யூவோ அதை முதல்ல தள்ளி வைப்போம். நல்ல விஷயத்தை மக்களுக்கு முன்னாடி கொண்டு வருவோம். அந்த இது இல்லாமல் அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதோடைய விளைபாடு தான். நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக வந்து காலூன்ற முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. 2 கட்சிகள் மாற்றி மாற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த சூழலில் பாஜக இங்கு வளர முடியும், மலர முடியும் என்று நினைக்கிறீர்களா? அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ். இந்தியாவிலே அடுத்து மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கி வந்து நம்பர் 1 கட்சியாக பிஜேபி வந்துருச்சு. அந்த 2 பெரிய கட்சியும் இருக்க மத்தியில் ஒரு ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை பிடிக்கலிங்களா? புதுசாக கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கலையா? அந்த ஊர் ஜனங்க அந்த ஆம் ஆத்மி கட்சியை நம்பி உடனே ஓட்டு போட்டாங்க இல்லையா? அது ஒரு புது கட்சிக்கு. ஸோ மக்கள் நினச்சா எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவர் சரியான முறையில் ஆட்சி செய்யலைங்கிறதுலாம் வேறு விஷயம். மாற்றம் வந்ததா இல்லையா, அதை அவர் தக்க வச்சுக்கல. ஆனால் பிஜேபிக்கு அதே மாதிரி மாற்றத்தை இன்றைக்கி இந்தியாவில் உள்ள 250 சீட்டு பிடிச்சி இன்றைக்கி பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்கிறார். அதே மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வியூகம் வகுக்கிறார். அதே மாதிரி வியூகத்தை தமிழ்நாட்டுக்கும் வகுக்க இருக்கிறாரு. மோடி அவர்களுடைய திட்டங்கள் வந்து வரப்போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. இளைஞர் சமுதாயம் வேகமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நெத்தியடி நிகழ்ச்சியை தொடருவோம்.